தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்துடைய 20வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் நாம் அனைவருமே நம்பிக்கை உணர்வோடு வாழ ஆண்டவர் நம்மை இந்த நாளிலே அன்போடு அழைக்கின்றார். ஆக யாரெல்லாம் கடவுளிடத்திலே நம் முழுமையான நம்பிக்கை கொள்ளுகின்றார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நாம் என்ன விரும்புகின்றோமோ அவற்றையே கடவுள் நமக்கு கொடையாக வரமாக தருகிறார். ஆகவே நம்பிக்கை என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு அச்சாரம். நம்பிக்கை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவருமே பயணிப்பதற்கு ஒரு துடுப்புகோலாக நம்முடைய வாழ்விலே எப்பொழுதுமே நாம் கடவுள் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை, பிறர் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை, நம் மீது கொண்டிருக்கக்கூடிய தன்னம்பிக்கை என்ற பல பரிமாணங்கள் அடிப்படையிலே நாம் பார்க்கலாம். ஆக இன்றைய வாழ்விலே இந்த நம்பிக்கை ஒன்று இருந்தால் போதும், எந்த ஒரு சவாலையும் நாம் சந்திக்கலாம், துணிவோடு நாம் சந்திக்கலாம். எப்பொழுது நம்பிக்கையற்றவர்களாக அவிசுவாசிகளாக எப்பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையில மாறுகிறோமோ அப்பொழுது ஒன்றும் நம்முடைய வாழ்விலே இயங்காது, நாமும் நோயாளிகளாக மாறிவிடுகிறோம். இதைத்தான் இன்றைய இறை வார்த்தை கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர், ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்ற அருமையான ஒரு சிந்தனையை இன்றைய ஞாயிறு வழிபாடு நம் ஒவ்வொருவருக்கும் அருமையாக சொல்லுகின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே எசாயா இறைவாக்கின புத்தகத்தில் 56ஆம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைபிடியுங்கள். நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது, நான் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படும். காரணம், இந்த இஸ்ராயல் மக்கள் பபிலோனிய அடிமைத்தனத்துக்கு உட்பட்டு இருக்கிற அந்த காலங்களிலே அவருடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய மீட்பு கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே ஆண்டவர் அவர்களுக்கு நான் நீதியை நிலைநாட்டுவேன், என் நேர்மையை நிலைநாட்டுவேன் என்று அவர்களிடத்திலே ஒரு உற்சாகமான ஒரு வார்த்தைகளை குறிப்பிடுகின்றார். ஆக இவ்வாறாக ஆண்டவர் எல்லோருக்குமே ஒன்று கூட்டப்படுவார்கள் என்பதையும் சொல்லுகிறார். ஏனெனில் என் இல்லம் மக்கள் இனங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும். என் இல்லத்தில் அனைவருமே திருமலைக்கு அழைத்து வருவேன், இறைவேண்டல் செய்யப்படும் இல்லத்தை அவர்களை மகிழச் செய்வேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், எல்லோருமே ஒன்று கூட்டப்படுவார்கள். அதான் ஆண்டவருடைய அந்த இல்லத்திலே நாம் எல்லோருமே ஒரே மனதோடு ஒரே உள்ளத்தோடு நாம் ஜெபிப்போம். அதைத்தான் ஆண்டவர் முதல் வாசகத்திலே சொல்லுகின்றார். 2ஆம் வாசகத்தில் பவுலுடைய ரோமிய மடலிலே அருமையாக குறிப்பிடுகின்றார். பிற இனத்தாராகிய உங்களுக்கு சொல்லுகிறேன். பிற இனத்து அப்போஸ்தலர் என்று தன்னை பெருமையாக அழைத்தவர் பவுலுடையார். தான் ஒரு யூதர், பிறப்பிலே ஒரு யூதர், கமாலியல் இடத்திலே தன்னுடைய வாழ்விலே சட்டத்தை படித்தவர். அந்த யூத இனத்துக்காகவே தன் வாழ்நாளிலே போராடுகிறார். ஆனால் தனக்கென்று ஒரு நிலைப்பாடை எடுக்கிறார். தன்னை ஒரு பிற இனத்து அப்போஸ்தலர் என்று பெருமையோடு சொல்லுகின்றார். பிற இனத்து மக்களிடத்திலே அவர் உரையாடுகிறார். பிற இனத்து மக்களை சமூகத்திலே இந்த ஓரங்கட்டப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, முகவரி இழந்த அந்த மக்களிடத்திலே பவுலடியார் தான் பெற்ற கல்வியையும் தான் பெற்ற அந்த செல்வத்தையும் கடந்து அந்த ஏழை மக்களிடத்திலே, எளியோரிடத்திலே அன்போடு இறங்குகின்றார். அதான் பிற இனத்து அப்போஸ்தலர் என்று தன்னை பெருமையாக சொல்லுகிறார். கடவுள் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதே கிடையாது. கடவுள் ஒவ்வொரு நாளும் நிறைய கொடைகளை கொடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், திரும்ப பெறவே மாட்டார். அது எப்பொழுதுமே நம்மள இருக்கும் என்ற அருமையான ஒரு கடவுளுடைய அந்த இரக்க பெருக்கத்தை இன்றைக்கு மக்களிடத்திலே அவர் சுட்டி காட்ட. எந்த அளவுக்கு கடவுள் இரக்கம் உள்ளவர்! காரணம், என்னை அன்பு செய்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே கடவுள் என்னை தடுத்து ஆட்கொண்டு இத்தகைய ஒரு மீட்பு பணிக்கு என்னை ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். என் மீது அவர் இரக்கம் கொண்டார், என் மீது பரிவு கொண்டார், என் மீது வெளிப்பாடுகளை எனக்கு கொடுத்தார். 13வது திருத்துவதர் என்று தன்னை அவர் அறிக்கை எழுகின்றார் பவுலடியார். அந்த அளவுக்கு அவரிடத்தில் ஒரு உற்சாகம், ஒரு உத்வேகம். அதைத்தான் இன்றைய நாம் பார்க்கிறோம். கடவுள் விடுத்த அழைப்பையும் கொடுக்கிற கொடைகளையும் திரும்ப பெறவே மாட்டார் என்று சொல்லுகிறார். அப்ப எந்த அளவுக்கு கடவுள் இரக்கம் உள்ளவர், கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர். அருமையாக 2ஆம் வசனத்திலே குறிப்பிடுகின்றார். என்னை நற்செய்தியில பார்க்கிற பொழுது இயேசு தீர் சீதோன் பகுதியை நோக்கி செல்கிற பொழுது அங்கு ஒரு கனானிய பெண் ஓடி வந்து, ஐயா, தாவீதின் மகனே, என் மேல் இறங்கும், தாவீதின் மகனே. ஒரு பக்கம் பார்த்திமேயு, இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும், என் மேல் இரக்கமாயிரும். சீடர்கள் கத்தினார்கள், பேசாதே, இறையாதே, அமைதியாயிரு. இருந்தாலும் இயேசு ஒருவரால் என்னை குணமாக்க முடியும் என்று அந்த பார்த்திமேயு அவ்வளவு கூட்டத்தின் மத்தியிலும் இயேசு வருகிறார் என்று தெரிந்தவுடனே அவன் கூப்பிட்டான், அபய குரலை எழுப்பினான். இதே போலதான் இயேசு தீர் சீதோன் வருகிற பொழுது இந்த கனானிய பெண் தான் ஒரு ஒதுக்கப்பட்ட இனம், தான்
இந்த சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு இனம் தெரியும் அந்த அம்மாவுக்கு. இருந்தாலும் இயேசுகிட்ட கேட்போமே, ஐயா கேட்கிற கேள்வி பாரு, ஐயா. எந்த ஒரு தாழ்ச்சி உணர்வோடு அந்த பெண் தன் வாழ்நாள் ஒன்றும் இயலாத ஒரு நிலை தன் வாழ்க்கையில, இது ஒன்று என் பிள்ளைக்கு பேய் பிடித்திருக்கிறது, எப்பொழுது குணமாகும்? ஒவ்வொரு நாளும் நான் நல்லப்படுகிறேன், ஒவ்வொரு நாளும் நான் உபாதையில கிடக்கிறேன், எப்படி இந்த மகளை நான் பார்த்துக்கு கவனிப்பது, போராடுவது? காரணம் பேய் பிடித்திருந்த நிலை. கண்ணீரோடு, ஐயா தாவீதின் மகனே என் மேல் இறங்கும் என்று அருமையாக கூப்பிட கதறுகிறாள். என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என்று தன்னுடைய வேதனையை தாய் தன் பிள்ளைக்காக பேசுகிற அந்த கதறக்கூடிய நிலையிலும் கேட்கிற பொழுது, இயேசு யார் பின்னால் கத்திக்கிறவரை அனுப்பிவிடும் என்று கூட சீடர்கள் சொல்லுகிறார்கள். வேண்டாம், இந்த அம்மா அனுப்பிச்சு விடுக என்று. ஆனால் மறுபடியும் இஸ்ராயல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாக இருப்போமே நான் அனுப்பப்பட்டேன். காரணம் இஸ்ராயல் மக்களுக்கே இது கூட இயேசு சொல்லுகிறார். இருந்தாலும் அந்த பெண் முன் வந்து பணிந்து, ஐயா எனக்கு உதவியர்கள் மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறேன். உதவி சில பேர்லாம் போக சொல்லிட்டா, அவன் போக சொல்லியாச்சு, எனக்கு எங்கே நடக்க போகுது, வாங்க போகலாம் என்று இன்னைக்கு ரொம்ப எமோஷனலாக இன்னைக்கு ரொம்ப அப்படி ஒரு ரியாக்ட் பண்ணக்கூடியவளாக இருக்கும். ஆனால் இந்த அம்மா பார்த்தா எந்த ஒரு ரியாக்ஷனும் கிடையாது. போக சொன்னாலும் திருப்பி இந்த அம்மா வந்து, ஐயா மீண்டும் எனக்கு உதவியர்களும் பிள்ளைக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதல்ல. மேசையிலிருந்து விழக்கூடிய ரொட்டி துண்டுகளை நாய்கள் நக்கி தின்னுமே என்று சொல்லும்போது இயேசு பார்க்கிறார், வியந்து பார்க்கிறார். அம்மா உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்பிய உணவே உனக்கு நிகழட்டுன்றார். நீ விரும்பியபடியே, நீ என்ன விரும்பினாயோ அது உனக்கு நகட்டும். பிள்ளைக்கு சோமா சோமா இருக்கும். அந்நேரமே அந்த மகளுடைய பிணி நீங்கியது என்று பார்க்கிறோம். நூற்றுவ தலைவர் அப்படி வந்து, ஐயா என் வீட்டில் வர நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை சொல்லும் போதும் என் மகன் குணமடைவான். அதே நேரத்தில் வீட்டுக்கு பரவத்த மகன் குணமடைந்தான். அதே நேரம் இங்கேயும் அதே நேரத்தில் ஆண்டவர் அன்பு செய்கின்றார். எப்பொழுது நான் அளவற்ற நம்பிக்கை, எல்லாம் உம்மால் கூடும் ஆண்டவரே, உம்மால் கூடும். அப்படியே சரணாகதியாக அந்த பெண், கனானிய பெண் தன்னை முழுமையாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தார். தன்னையே இயேசு உம்மால் கூடும், உம்மால் ஒருவரால் என்னை நலமாக்க முடியும், என் பிள்ளையை சுகமாக்க முடியும், என் குடும்பத்துக்கு மீட்பு, என் குடும்பத்துக்கு இன்னைக்கு ரட்சணியம் புரிஞ்சு சொன்னார். பணிந்து தாழ்ச்சியோடு பொறுமையோட கனிவோட இன்னைக்கு இதெல்லாம் நமக்கு இருக்கா? கனானிய பெண்ணுடைய இந்த நம்பிக்கை சொன்னார், பாராட்டினார் இயேசு. அம்மா விசுவாசம் பெரிது. இன்னைக்கு நம்ம இல்லத்துல இன்னைக்கு ஆண்டு நம்மளே பாராட்டுவாரா? அம்மா அப்பா நீங்க நல்ல ஒரு நம்பிக்கையா இருக்கீங்க, பரவாயில்ல, இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு சோதனை இருந்தாலும் நீங்க என்ன பிடிச்சிருக்கீங்க, நீங்க என் மேல பற்றா இருக்கீங்க சொல்லுவாரா? பாராட்டுவாரா? சிந்திப்போ. நம்முடைய வாழ்க்கை பெரும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் அவ நம்பிக்கையும் மூட நம்பிக்கையும் இன்னைக்கு பெரிது கொண்டே போகிறது. நம்பிக்கையோடு வாழ்வோம். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் பவுலடியா, கடவுள் இரக்கம் உள்ளவர், கடவுள் அன்புள்ளவர், கடவுள் பரிவுள்ளவர். அதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சிந்தனை. ஆண்டவரத்துல வருவோம், நம்பிக்கையோடு வருவோம். ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு நாள் நம்ம விட்டு விலகவே மாட்டார். அத்தை ஒரு நம்பிக்கை. நீர் விரும்பியவாறே தொழுநோயை வந்து ஆண்டவரத்துக்கு, ஆண்டவரே நீர் விரும்பினால் இந்த நோயை குணமாக்க முடியும். மனித விருப்பமா கடவுள் விருப்பமா? நான் விரும்புகிறேன், நீ குணமாகு என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த பெண்ணிடத்திலே நீ விரும்பியபடியே உனக்கு நிகழ்கின்றார். அப்ப இந்த காரணம் என்ன? அந்த நம்பிக்கை, அளப்பரிய நம்பிக்கை. சரணாகதியாக இயேசுவிடத்திலே தாழ்ந்து பணிந்து அப்படின்னு நம்ம கேட்கிற பொழுது நிச்சயம் நடக்கும், நிச்சயம் எனக்கு கிடைக்கும் என்ற ஒரு உறுதியான ஒரு உள்ளம். இதைத்தான் எபிரேய மடலில் வாசிக்கிறோம். நம்பிக்கை என்பது கண்ணுக்கு புலப்படாதவை. எபிரேய மடல் 11:1-2 படிக்கிறோம். நம்பிக்கை என்பது கண்ணுக்கு புலப்படாதவை, ஆனால் நிச்சயம் நடக்கும் என்ற ஒரு உறுதியான ஒரு மனப்பாங்கு, அத்தை ஒரு உள்ளம். அதான் நம்பிக்கை. அபிரகாம் நம்பிக்கையோடு வாழ்ந்தார், நீதியா கருதினார். தானியேல் கடவுளை சொந்தமாக்கி கொண்டான், தானியேல் கடவுளை பிடித்து கொண்டான். சூசானா பார்க்கிறோம், பல பிரச்சனைகளுடைய வாழ்க்கையில குற்றப்பலி, அவள் ஒரு தவறும் செய்யவில்லை, ஆனால் கடவுளை அவை இறைவனை அவள் பற்றி கொண்டாள். ஆண்டவரே நீதி வழங்க எனக்கு என்று அந்த முதல் வாசத்தை பார்க்கிறோம். அருமையா சொல்லப்படுகிறது எசாயா புத்தகத்துல, நீதியை நிலைநாட்டுவேன், நேர்மையை நிலைநாட்டுவேன். நிறைய பேர் சோர்ந்து போயிடுறோம். எப்ப நடக்கும்? ஒன்றும் நடக்காது, ஒன்றும் இயலாது, ஒன்றும் முடியாது. சில வேளையிலே நாம் சோர்ந்து போய்விடுகிறோம், மனம் உடைந்து போய் விடுகிறோம். நம்பிக்கையற்ற மாறி மூட பழக்க வழக்கத்திற்கும் மயக்க நிலைக்கும் மாய நிலைக்கும் இன்றைக்கு குடிப்பழக்கத்திற்கும் போதைப் பொருளுக்கும் இன்றைக்கு அடிமையாக்கப்பட்ட அநேக பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையிலே இயேசுடைய கரங்களை கொண்டு வருவோம். நிச்சயம் இயேசுவால் முடியும். இயேசு ஒருவரே ஆண்டவர், இயேசு ஒருவரே என் மீட்பர், இயேசு என் ஒருவரே இரட்சகர். இயேசுடைய கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளை
ஆண்டவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். பொது காலத்தில் 20ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே அந்த கனானை பெண்ணை பார்த்து, அம்மா உன் விசுவாசம் பெரிது என்று சொன்னீர் ஆண்டவரே. இதை நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பா. இதோ உம்மால் கூடும், இதோ உம்மால் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பயணிக்கின்ற அனைத்து குடும்பத்தாரையும் இந்த நாளிலே இந்த வீட்டில் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக ஒவ்வொருவருக்குமே இறை நம்பிக்கையும் இறை ஆற்றலும் நீதியை நிலைநாட்டுவேன் என்ற உம்முடைய அந்த வாக்கு தத்துவம் ஒவ்வொரு குடும்பத்திற்குமே அன்பும் கனிவும் உம்முடைய இரக்கமும் உம்முடைய பரிவும் ஒவ்வொருவருக்கு நீர் கொடுக்கும்படியாக இந்த இடத்துல வேண்டுகிறோம். ஏசப்பா, நீரே எங்கள் மத்தியிலே வாரும் ஆண்டவரே, வாரும் ஆவியானவரே, வாரும் போற்றுதற்குரியவரே, வாரும் மகிமைக்குரியவரே, வாரும் அற்புதரே, வாரும் மீட்பரே என்று உம்மிடத்துல வேண்டுகின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் இந்த நம்பிக்கையோடு இதோ பிற இனத்து அப்போஸ்தலர் அழைக்கக்கூடிய பவுலடியார் தன் வாழ்நாள் முழுமையாய் எப்பொழுதுமே இதோ அனைவரையுமே நான் மீட்பதற்காக எல்லாருக்கும் நான் எல்லாம் ஆனேன் என்று சொன்னது போல எங்கள் அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் பிறரை தேடி செல்ல, பிறரை அன்பு செய்ய தாராள உள்ளத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கு நிறைவாய் தந்து அனைவருமே இயேசுடைய அன்பு பிள்ளைகள் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக பாரபட்சம் இல்லாமல், யாரையும் ஒதுக்காமல், யாரையும் நாங்கள் கைவிடாமல், எல்லாருமே கடவுளுடைய வாஞ்சைக்குரியவர்கள், எல்லாருமே கடவுளுடைய மதிப்புக்குரியவர்கள், எல்லாருமே கடவுளுடைய மீட்புக்குரியவர்கள் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தில் வாழ கிருபையும் ஆசீர்வாதம் பொழியும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.